தகப்பனே, இந்த நாள் முடிய நாள் உங்களுடைய படைப்பின் நாட்களில் எல்லா நாட்களையும் நல்லதாக தண்ணி எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுப்பார். மகள் நடத்துகிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், மேன்மேல் ஆசீர்வதியும். இதை பார்த்து அநேக ஜனங்கள் கர்த்தருக்குள் மனம் திரும்பி வரவும், ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்பதை இந்த கடைசி காலத்தில் உணர்ந்து அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறவும், டாக்டர் வெண்ணிலாவும் கிங்ஸ்லியும் எடுத்து செய்கிற அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நானும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கணம் வல்லமை மகிமை ஞானம் பலன் அதிகாரம் ஐஸ்வர்யம் இல்லைக்கு சதா காலங்களிலும் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. உன் பிள்ளைகள் எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சந்தோஷம் பெரிதாயிருக்கும் சொன்ன அந்த வாக்கு தத்தை நிறைவேற இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் உங்களில் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா Gloria, ஜுமுரு 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 ரே. Sing-la-la Gloria, jumuru 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 re. Sing-la-la Gloria, jumuru 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 re. Sing-la-la Gloria, jumuru 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 re. நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயம் சொல்லும் போது சூப்பரா சர்ச்ல இருந்து பெல் அடிக்குது பாத்தீங்களா, ரொம்ப விரும்புறாரு. ஓகேவா? ஆமா, யாருக்கு கஷ்டம்னாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், தாங்கணும், அவங்கள வந்து தூக்கி விடணும். சோ அதான் ஏசப்பா சொல்லிருக்காங்க. ஓகேவா? குட்டீஸ்க்கு ஒரு பிரைஸ் லாட் சொல்லலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு எல்லாரும் அழகா ஃப்ரெஷ்ஷா கியூட்டா பியூட்டியா சூப்பரா நீங்க வந்திருக்கீங்க. வெரி குட் வெரி குட். இன்னைக்கு எத்தனை நாள்? ஃபோர்த் டே வந்துருச்சு. ஃபோர்த் டே நிஜமாப்பா? சாங் கேட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் டேல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே, ஃபோர்த் டே. சூப்பர் 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 சூப்பர். ஓகே தங்கங்களா, சரி ஆண்டி கேக்குறேன், ஃபர்ஸ்ட் டே என்ன தலைப்பு பார்த்தோம்? Acceptance of Jesus. Very good very good very good. Second day என்ன பார்த்தோம்? Baptism. Baptism எடுக்கணும், இயேசுவை ஏத்துக்கணும், baptism எடுக்கணும். மூணாவது என்ன பார்த்தோம்? Anointing. Anointing, பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகம். இதுதான் பேதுரு அங்கிள் அழகா லைனா சொல்லுவார்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. அதுதான் இயேசுப்பா நம்மளுக்கு அப்பான்ற பேர்ல அழகா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பரா. ஓகேவா? ஓகே டோரி அக்கா ப்ரே பண்ணிடலாமா? பண்ணுங்க. வெரி குட். எஸ்பா, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிங்க எஸ்பா. இந்த நாள் முழுக்க பார்த்துக்குள்ள ஆசீர்வதிங்க எஸ்பா. விபிஎஸ் இருக்க எல்லாரும் குட்டீஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க எஸ்பா. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் டே அப்பயும் ஆசீர்வதிங்க எஸ்பா. அதுக்கப்புறம் டே 1 டே 2 டே 3 எல்லாம் அதில் நம்ம பண்ணது எல்லாமே ஆசீர்வதிங்க எஸ்பா. இயேசு நாமத்தில் நல்லதாவே ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷமா இருக்காங்க, ஒரு வாயை சொல்லலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, இப்போ ஆன்ட்டி வந்துட்டு நான் ஒரு காரியத்தை உன்கிட்ட கேட்பேன். ஓகேவா? நீ வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு ஆன்சர் பண்ணணும்.
மாத்தியோஸ். ஓகேவா? ஓகே. உன் பேர் என்ன கிறிஸ்டினா? நீ பப்ளு விழ பாத்துச்சா? நீ தூக்கி விட்டியா? அது சிங்களால பாட்டு சூப்பரா இருந்துச்சு. பாட்டு டே 1 தலைப்பட தெரியுமா? அது அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் தானே? ஐயோ டே என்ன நீங்க சூப்பரா அழகா அப்படியே வந்து ஒரு பிங்க்ல ஒயிட்ல வந்திருக்கீங்க. பப்ளு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? யார் சீ விட்டா உனக்கு? டோரா. பப்ளு கேக்குமா? பப்ளு எப்படி நீ இவ்வளவு அழகாயிட்ட? ஏசப்பா என் கூட இருக்காரு. அதனால அழகாயிட்டியா? சூப்பர் 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 வெரி குட். எங்க இந்த போன், நீங்க ஒரு போன் வச்சிருப்பீங்களா? போன் எடுங்க. வெரி குட். பாருங்க குட்டீஸ், இப்ப வந்து போன் கையில இருக்கா? இப்ப வந்து ஆன்டி வந்து இந்த கையை இங்க வைக்கும்போது ஒரு கிளாப் பண்ணணும், இங்க கிட்ட வரும்போது 2 கிளாப், டபுள் கிளாப் பண்ணணும். ஓகே, அதான் கேம். ஓகே, கீழே எடுத்துட்டு வந்து ஒரு கிளாப் தான். ஓகேவா? ரெடியா? சூப்பரா எல்லாம் பண்ணீங்க. ஓகே, ஒரு சந்தோஷமா இருக்கவங்க திரும்ப ஒரு ஓயா சொல்லலாம். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு என்ன தலைப்பு? C for cat. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கிரைஸ்ட். வெரி குட் வெரி குட். சர்ச். வெரி குட். ஒரு கிளாப் பண்ணிடலாம் தோழிக்கு. சர்ச் பெல் அடிச்சிருச்சு இல்லையா? அடிச்சிருச்சு. சூப்பரா. சோ அதனால இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சர்ச் பத்தி. எத்தனை பேர் சர்ச் ரொம்ப பிடிக்கும் ஆன்டின்றவங்கள ஒரு ஓயா சொல்லிட்டு நான் வந்து தவறாம சர்ச்சுக்கு போவேன், உடம்பு சரியில்லைனாலும் சர்ச்சுக்கு போவேன்றவங்கள ஒரு ஓயா சொல்லுங்க. ஒரு 2 எனக்கு டைமே இருக்காது. அதுதான் பப்ளு, நீங்க வந்துட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. பப்ளு பாவம் இல்ல, எப்ப பார்த்தாலும் அடிச்சு ஒரு பின்னாடி முதுகெல்லாம் அப்படி இருக்கு. இப்படி போட்டு அடிக்கிற பப்ளுவ பாவம் இல்லையா? அதுக்குதான் ஆண்டுக்குள்ள வந்து நீ அடிச்சு தோட்டி விட்டுறாங்க. சரியா? ஓகே, அதனால பப்ளு இனிமேல நீ சர்ச்சு போகணும் பப்ளு. சரியா? ஆமா, ஏசப்பா பிள்ளைங்க அதுதான் 4வது காரியமா ஏசப்பா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன? ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை ஏத்துக்கணும், ஞானஸ்தானம் வாங்கணும், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்கள் எங்க போகணும்? சபைக்கு போகணும். சபை கூடுதலை விட்டு விட கூடாது. அதுதான் ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி தராங்க. வாரம் கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும். ஓகே, சரி. ஓகே, இப்ப வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பைபிள்ல முதல்ல கட்டப்பட்ட சபை எது? ஆசிரியர் கூடாரம். ஆமா, அவங்க மேடம் குட்டி பிள்ளை இருக்கும்போது சொன்னாங்க. ஓகே, யாரு கட்டினா அத? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. சாலமோனில் மாத்திட்டாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் கட்டுனது யாரு? மோசேவா? மோசே. நான் சொன்னேன்ல, நீ வந்து நிறைய பேர் எங்க அப்பா பேர் சொல்லிருப்பாரு, மோகன்தாஸ் காந்தி. அதனால மோசே. ஓகேவா? ஆசரிப்பு கூடாரம்னா இந்த பூமியில முதல்ல கட்டப்பட்ட சபை. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த மாடல் வச்சு ஏசப்பா சொன்னார் தெரியுமா? பரலோகத்துல இருக்கக்கூடிய இடத்த அதே அப்படியே மாடல் தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்லி கட்ட வச்சார். ஓகேவா? அடுத்துதான் சாலமோன் கட்டினார். சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து இடிச்சிட்டாங்க. நேபுகாத்நேச்சர் வந்து இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அலங்கத்தை கட்டினது நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல் இவங்க எல்லாம் சேர்ந்து திரும்ப கட்டினாங்க. திரும்பவும் இடிச்சிட்டாங்க. இப்ப 3வது முறை கட்டிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்துச்சு. சோ நம்ம வந்து இப்ப புதிய ஏற்பாட்டுல இருக்கிறோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டுல நம்மளதான் ஏசப்பா என்ன சொல்றாரு? சபைன்னு சொல்றாரு. ஓகேவா? நம்ம எல்லாரும் நடமாடும் சர்ச். எஸ், நம்மளுக்குள்ள ஏசப்பா வாசம் பண்றாரு. ஓகேவா? சோ அப்படி ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா இது ஏசப்பா வாசம் பண்ற ஆலயம். சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு நம்ம கரெக்டா போயிடணும். ஓகேவா? சோ நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா
மோசே போய் பார்வோன்ட்டு ஆண்டவர் ஆராதிக்க விடுன்னு கேட்பாருல்ல. அப்ப இவர் என்ன சொல்வாரு பார்வோன்னு, நீங்க இங்கேயே நீங்க ஆராதிங்க, இல்லன்னா நீங்க பக்கத்துல போய் ஆராதிங்க, இல்லன்னா ஆண்கள் மட்டும் போயிட்டு வாங்க, அப்புறம் காணிக்கையெல்லாம் நீங்க வச்சுட்டு போங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நிறைய கண்டிஷன் சொல்வாரு. இதுதான் நம்மள கொரோனா நாட்கள் நடந்துச்சு. வீட்லயே ஆராதிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இல்லையா? அப்ப ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளவு கிருபையா சர்ச்சை கொடுத்திருக்கிறாரு. நம்ம அங்க போய் ஆராதிக்கிறது, பரிசுத்தவான்களோடு ஒரு ஐக்கியம் இருந்து அவங்களோடு கூட ஆராதிக்கும் போது பரலோகமே சந்தோஷப்பட்டு களி கூறுமா. ஓகேவா? சோ அதனால நம்ம சபை கூடுதலை விட்டு விடாம நம்ம ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பா ஏசப்பா ஏற்றுக்கொண்டவங்க, ஞானஸ்தானம் வாங்கினவங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க சபைக்கு போகணும். கண்டிப்பா போகணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேர் என்ன, சாமுவேல், குட்டி சாமுவேல். அவங்க அம்மா ஏசப்பாக்காக அவங்க அர்ப்பணிச்சதுனால குட்டியா இருக்கும் போதே கொண்டு போய் சர்ச்சில் விட்டாங்க. கொஞ்சம் பாப்பலாம். ஒரு நாள் நம்மள அவங்க மம்மி டாடியை விட்டுட்டு இருக்குமா? இருக்காது இல்ல, அழுகும்ல மம்மி வேணும்ட்டு. ஆனா சாமுவேல் பாத்தீங்கன்னா சர்ச்சில தான் வளர்ந்தாராம். ஓகேவா? அது மாதிரி எப்தாவுடைய மகள் ஏசப்பாக்கு பொருத்தனை பண்ணனால எப்தாவுடைய மகளை கொண்டு போய் சர்ச்சில கொடுத்துட்டாரு. ஆமா, ஏசப்பாக்காக அர்ப்பணிச்சுட்டாங்க. சோ அப்படிலாம் அவங்க எப்படி இருந்தாங்க? சபையில இருந்துதான் வளர்ந்தாங்க தங்கங்களா. அதனாலதான் பெரிய தீர்க்கதரிசியா வந்தாரு சாமுவேல்லாம். அதனால நீங்க ஏசப்பாட்ட உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். அவன் சர்ச்சுக்கு போனா விளையாடக்கூடாது. நீங்க சந்தோஷமா அங்க போய் ஏசப்பாவை பயபக்தியோட ஆராதிக்கணும், கவனமா கேட்கணும், சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், அங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு அந்த காரியங்களை பண்ணணும். ஓகேவா? சோ அதனால நம்ம எல்லாரும் சபை கூடுதலை விட்டு விடாம நம்ம சபையில ஒரு அங்கத்தினரா இருந்து, ஆமா, போதகர் சொல்றதை நம்ம கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆராதிக்கணும்? சந்தோஷமாய் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஓகேவா? எல்லாம் சண்டே நான் சர்ச்சுக்கு போவேன் ஆண்டிங்கிறவங்க எல்லாம் ஒரு ஓயா சொல்லிருங்க. சூப்பர் 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 சூப்பர். ஓகே தங்கங்களா, நம்ம நெக்ஸ்ட் செஷன் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு எதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஏன் நம்ம சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துடலாம். குட்டீஸ், உங்கள் எல்லாருக்குமே சண்டே வந்துருச்சுன்னா ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஏன் சர்ச்சுக்கு போகணும்? ஆண்டவர் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுறாரே, நம்மளை தான் நடமாடும் சர்ச்சுன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் ஏன் நம்ம சர்ச்சுக்கு போகணும்? நம்ம எல்லாரையுமே சர்ச்சாக மாற்றிட்டாரே, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணும்போது ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வரும். சர்ச்சுனா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க தங்கங்களா. சர்ச்சுனா, ஆமாம், கிரீக்கில் எக்லீஷியா அப்படின்னு அர்த்தம், இங்கிலீஷில் கால்ட் அவுட் அசம்பிளி, அதாவது கேதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வேறு பிரிக்கப்பட்டவர்களின் கூடுகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு ஆலயம், நான் ஒரு ஆலயம், நம்ம எல்லாருமே ஒரு சர்ச்சு தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தமது வெளியேறு பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி சம்பாதித்தது தான் இந்த சர்ச். கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபை ஆண்டவர் அவருடைய உன்னதமான நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது தான் இந்த சபை. தேவ அன்பை நம்ம உணர்ந்து கொள்றதுக்கு, ஒரு ஐக்கியம் அங்கே உண்டாகிறதுக்கு சபையில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், இவங்க ஏழை இவங்க பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு இருக்காது. பரிசுத்தத்தில் மகிமையை உணர்கின்ற ஒரு இடமா இருக்குது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஊக்குவிக்கின்ற இடமா இருக்குது, சத்தியத்தில் வளரக்கூடிய இடமா இருக்குது. ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் அதிகமாக நம்ம வளர்வதற்கான ஒரு இடம் நம்மளுடைய சர்ச். நம்மளுடைய, ஆமாம், நீங்கள் உடம்பை வளர்க்குறதுக்கு மம்மி அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க, ஆமாம், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம், எவ்வளோ காரியங்கள் நம்ம அதற்காக முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆத்மாவில் நம்ம வளர்ச்சி அடையணும், ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னும் போது அதுக்கு வளர்கிறதுக்கு, அது புஷ்டியாக இருக்கிறதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும். அங்கே தான் அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது. ஆவியானவர் மூலமாக நம்ம அநேக காரியங்களை பாஸ்டர் வழியாக நம்மளுக்கு ஆவியானவர் சொல்லித்தராங்க. ஸோ அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போகணும். அது மட்டும் இல்லை, ஆமாம், பிதா இருக்காரு, அங்கே குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர், எல்லாரும் உலாவுகிற ஒரு பரிசுத்தவான்களின் கூடுகை. இப்போது அவங்களோட சேர்ந்து நம்மளும் எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் போது பரலோகமே இறங்கி வந்துடும் தங்கங்களா. அதனால தான் சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற ஒரு இடமா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரே ஆவி உள்ளவர்களாய், ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே எண்ணம் உள்ள
உள்ளவர்களாய், ஒரே இருதயம் உள்ளவர்களாய், ஒரே சரீரமாய், ஒரே வாசல், ஒரே வழி, ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆவியானவர். ஸோ இப்பேற்பட்டவர்களாய் இருந்து நம்ம சர்ச்சில் நம்ம ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆண்டவர் ரொம்ப 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 சந்தோஷப்படுவார் தங்கங்களா. ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு இடம் தான் சர்ச். ஓகேவா? இதே ஆராதனை தான் பரலோகத்திலும் ஏறெடுக்கப்படுது. அதனோட பரலோகத்தின் ஒரு மாதிரி தான் இங்கே நம்ம சபையில் ஒன்றாய் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆமாம், முதல்ல ஏசப்பா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது சபை தான். ஆமாம் தங்கங்களா. அதனால் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நம்மளும் விட்டு விடக்கூடாது. ஒரு நாளும் நம்ம தவற விடாமல் நம்ம சர்ச்சுக்கு போகணும். ஏசப்பா தான் சபைக்கு தலைவராக இருக்கிறாங்க. சபையை அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஆமாம், பரிசுத்தமாக்குறாங்க. ஆமாம், ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் ஆண்டவர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிற இடமா சர்ச் இருக்குது. கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பாவத்தை உணர்த்துகிற ஒரு இடம், பாவ மன்னிப்பை கொடுக்கிற ஒரு இடமா இருக்குது. விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற இடமா இருக்குது. நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற இடமா இருக்குது. தேவ சித்தமே அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துகிற ஒரு இடமா இருக்குது. ஓகேவா? ஆண்டவரே சொல்லுவார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இந்த சபையை நீங்கள் கள்ளர் கொகையாக்கிறாதீங்க, வியாபார வீடு ஆக்கிறாதீங்க. ஆமாம், ஸோ அப்பேற்பட்ட இடமா நீங்கள் மாற்றக்கூடாது, பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. இது ஜெப வீடு, இது ஜெய வீடு, இது அன்பின் வீடு, இது ஆறுதலின் வீடு, குணமாக்கும் வீடு, சாட்சியின் வீடு. இது ஒருவர் விசாரிக்கிற வீடு, புத்தி சொல்கிற வீடு, உதவுகிற வீடு, நல் நடக்கையை கற்றுக் கொடுக்கிற வீடு, பாடுகளை சகித்து விசுவாசத்தில் வளர ஊக்கப்படுத்துகிற வீடு, தேவனை துதித்து கொண்டே இருக்கிற வீடு, மகிமைப்படுத்தக்கூடிய வீடு, பக்தி விருத்தி அடையக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு இடம். ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிற, கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்கிற, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிற, ஊக்கத்தோடு ஜெபிப்பதை எப்படின்றதை கற்றுக் கொடுக்கிற, கரைதிரை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு எப்படி போவது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிற ஒரு உயர்ந்த உன்னதமான இடம்தான் சபை. ஓகேவா? ஸோ அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம சர்ச்சுக்கு வாரம் வாரம் தவறாமல் போகணும். நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் கடந்து போகணும் தங்கங்களா. நான் இனிமேல் சர்ச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டேன், கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு நான் கண்டிப்பாக போவேன். எத்தனை தடைகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் நான் சர்ச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டேன்னு தீர்மானத்தோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தில் நம்ம பங்கடைவோம். தேங்க்யூ குட்டீஸ். காட் பிளஸ் யூ ஆல். சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? ஆமா, நம்ம சர்ச்சுக்கு போனாதான் அது நம்ம சபைங்கிறது நம்மள சரி பண்ற இடம். இப்ப யாரு கார் ஷோரூம்லாம் பாத்துருக்கா? ஷோரூம் யாரெல்லாம் பாத்துருக்கா? ஓகே, என்ன கார் ஷோரூம் பாத்துருக்கீங்க? பென்ஸ், ஓகேடா, அம்பாசிடர் பாத்திருக்கு, அப்புறம் நீ என்ன பாத்திருக்க? ஹோண்டா பாத்திருக்க. நீ என்ன பாத்திருக்க? டாடா பாத்திருக்க. நீ என்ன பாத்திருக்க? என்ன பயங்கரமா எல்லாம் பயங்கர ராயல் பீப்புள் இங்க இருக்காங்க. BMW. சரி, ஒன்னு வாங்கி கொடுத்துறேன். ஓகேவா? சூப்பர் தங்கல. சோ கார் ஷோரூம் எப்படி இருக்கும்? அந்த ஷோரூம்ல இருக்க காரு இருக்கும். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா சரி பண்றது, அந்த காரை சரி பண்ற பாட்டா கார்லாம் அசிங்கமா சரி பண்றது. அதே மாதிரிதான் தங்கங்களா, சர்ச்சுங்கிறது ஷோ காமிக்கிற இடம் இல்ல. பயங்கரமா இருக்கிற நகையெல்லாம் போட்டு பயங்கரமா அவர் அப்பியரன்ஸ கொண்டு போய் பாத்தீங்களா நான் எவ்வளவு அழகா ஃபேஷன் ஷோ காமிக்கிற இடம் இல்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் போட்டு போய் நீட்டா போகணும். ஆமா, ஆராதிக்கிற இடம், ராஜாவை ஆராதிக்கிற இடம், தகுதியான வஸ்திரம் தரிக்கணும், அழகா நீட்டா சபைக்கு போய் ஆராதிக்கணும். ஆனா நம்ம சர்ச்சுங்கிறது நம்மள சரி பண்ற இடம்ன்றத மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஆமா, அதுதான் அந்த பின்னாடி ஒரு ஃபேக்டரி இருக்கு பாருங்க, அது மாதிரி நம்மள எல்லாம் டாப்பா நம்மளுடைய பாவத்தை உணர்த்தி மன்னிப்பு கேட்டு நம்மள கரெக்ட் பண்ற இடம். ஓகே தங்கங்களா? சோ அழகா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எக்ஸ்பெரிமெண்ட் வெரி குட், சூப்பரா பார்த்து வந்துடலாமா?
குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஆமா, ஆண்டி என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு சானிடைசர் எடுத்திருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் தீப்பெட்டி எடுத்திருக்கேன். இப்ப அந்த தீப்பெட்டி பாருங்களேன், இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வருது? ஆமா, வெளிச்சம் வருது இல்லையா? சோ இது எது அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்துது. இந்த சானிடைசர் எது அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தை. இது ரெண்டும் எங்க இருக்கும் அப்படின்னா சர்ச்சில் இருக்கும் இல்லையா? இப்ப நான் சானிடைசர் ஆண்டி கொஞ்சோன்னு ஊத்திட்டேன், இது மேல லைட்டா நம்ம அந்த ஃபிளேமை வச்சாச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்களேன். நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு ஏன் போக சொல்றோம் அப்படின்றத இப்ப நம்மளுக்கு புரியும். இப்ப நீங்க உங்களுடைய டெம்டேஷன்ஸ் இருக்கு, சோ இதெல்லாம் நீங்க வச்சுட்டு நீங்க சபைக்கு போகும்போது நம்ம நல்லா ஆண்டவர்ட்ட ப்ரே பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல லோன்லினஸ் இருக்காது, ஃபியர் இருக்காது, இல்ல நம்மளுக்கு சின் இருக்காது. எல்லா பாவத்தையும் அவர் என்ன பண்ணிடுறாரு? சுட்டரிக்கிற ஆவியானவர் சுட்டரிக்கிறார். அதனாலதான் வார்த்தை சொல்லுது யோவான் 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஓகேவா குட்டீஸ்? சோ அதனால நம்ம சபை போறது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சர்ச்சுக்கு போகும்போது தான் ஆண்டோடைய வார்த்தை கிடைக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கும். அங்க போகும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம். பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் போது நிச்சயமாய் நம்மளும் பரிசுத்தமாய் நம்ம கடந்து வருவோம். அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவனா இருக்கும், அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். ஆமா, அதனால நீங்க சபை கூடுதல விட்டு விடாதீங்க. வாரம் தவறாம சர்ச்சுக்கு போங்க குட்டீஸ், ஓகேவா? ஆமா, நம்மளுடைய சுயம் சுட்டரிக்கப்படுகிற இடம், மாம்சம் சுட்டரிக்கப்படுகிற இடம், நம்ம பரிசுத்தமாய் மாறி நம்ம வர்ற இடம் சர்ச். அதனால சபைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் போகணும், ஓகேவா குட்டீஸ்? ரொம்ப பிடிச்சது எக்ஸ்பெரிமெண்ட். எனக்கு ரொம்ப ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சோ அதனால நம்மளுடைய சர்ச்சுக்கு போனாதான் நம்மளுடைய டெம்டேஷன், நம்மளுடைய காரியங்கள், கோபம், வெறுப்பு, எரிச்சல், பாவம் எல்லாமே நம்ம சபையில யாரு இருக்கா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ்ல இருக்கிறாங்க. அன்றைய நாட்கள பெதஸ்தா குளத்தை தேடி போய் சுகமானாங்க. இப்ப இந்த பெதஸ்தாங்கிறது சர்ச்சுக்கு நம்ம போனா அங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நிச்சயமா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நம்ம பாவம் எல்லாம் இயேசுப்பா மன்னிச்சு நம்மள கரெக்ட் பண்ற ஒரு இடம், ஓகேவா? சோ அதனால எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும், வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போலாம். டாடா, பை 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 பை. Viletu jabika Yesu sonaru sorte
ஹலோ பசங்களா, இன்னைக்கு இந்த அபாக்கா விபிஎஸ்ல உங்களை மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டுடா, உனக்கு சந்தோஷமா? அவளுக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். ஏன்னா டேடி மேல உக்காந்து கை கால்லாம் வலிக்குது. ஏடா எனக்கு இப்படி பண்ற? உன்னாடி கரைச்சி சாப்பிட்டா டாடி. கேட்டதாக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அபாக்கா விபிஎஸ்ல என்ன லெட்டரு? ஏபிஏசி சி. சி ஃபார் என்னது? சி ஃபார் என்னதுன்னா இப்படி கை காமிக்குது. சி ஃபார் என்னது என்ன கேட்குது? சி ஃபார் என்ன? சி ஃபார் சீஃபாவா? அது என்னடா புதுசா இருக்கு? சீஃபா? ஓ சீட்டாவா? சி ஃபார் கேட்டா. டேய் என்னடா நேத்துல இப்படி தான் பண்ணீங்க? சீஃபா சார் நேத்துல முந்தானத்து இப்படி தான் பண்ணீங்க. சி ஃபார் சர்ச். சர்ச்சா? பைபிளில் முதல்ல சர்ச் எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் மேலே எலும்பி வந்து எல்லா சீஷர்களையும் பார்த்து பரலோகம் போனார்ல. போனதுக்கப்புறம் சீடர்களும் சரி எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அதுக்கப்புறம் தான் சபையே உருவாக ஆரம்பிச்சது. எருசலேமில் தான் முதல் சபையே உருவாச்சு. சர்ச்சு அப்போ தான் உருவாச்சு. சரியா? சரி, இதுதான் முதல்ல உருவான இடம். சரி, ஜெருசலேமில் தான் சர்ச் உருவாச்சு. சர்ச்சை பற்றி ஓகே நீ விளையாடு. சர்ச்சை பற்றி எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? சர்ச்சில் அப்படி எனக்கு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு சர்ச்சுக்கு போனாலே போர் அடிக்குது. அங்கே போனால் பாட்டு ஸ்லோவாக பாடுறாங்க. ஒரு சில சர்ச்சில் பாட்டை வேகமாக பாடுறாங்க, தூக்கெல்லாம் கெட்டு போகுது. ஒரு சில சர்ச்சில் பாச ரொம்ப நேரமாக பேசுறாரு, மொக்கா போறாருலாம் சொல்லக்கூடாது. ஏசப்பா வார்த்தையை கேட்க தான் போற. பைபிள் சொல்லுது 7ஆவது நாள் சாபத், அதாவது ரெஸ்ட். அன்னைக்கு மேல என்னது காக்காவா இருக்கு? இங்க பாரு, அங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாடி, காக்காவா காமிச்சிட்டு இருக்கா, விளையாடுப்பா. சர்ச்சுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நம்ம சண்டே போகும்போது ஏசப்பாக்கு ரெஸ்ட் அன்னைக்கு நம்ம போறோம். ஏசப்பா நாள் அது சண்டே. அன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காலையில் லேட்டாக ஏஞ்சிக்கிறது. ஏன் ஸ்கூலுக்கு லேட்டாக ஏஞ்சிப்பியா? நிறைய பேர் அன்னைக்கு ஒரு நாள் தானே லீவ் இருக்கு, அன்னைக்கு காலையில் ஏஞ்சி நான் ஏன் போனா? பார், சர்ச்சுக்கு ஒழுங்காக டைமுக்கு போகணும். மார்னிங் மெசேஜ் ஒழுங்காக கேட்கணும். சர்ச்சில் சண்டே ஸ்கூலுக்கு போறியா, அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி விளையாடுற இடம் சண்டே ஸ்கூல் கிடையாது. ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறதா சண்டே ஸ்கூல். நம்ம வாழ்க்கையை மாற்றுற இடம் தான் சண்டே ஸ்கூல். பெரியவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் தப்புங்கிறது ஏதாவது இருக்கா அதை உணர்த்துறது தான் மெசேஜ். எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் எங்கள் பாஸ்டர் மொக்க போகிறார். இந்த மொக்கன்ற விட யூஸ் பண்ணாதீங்க கடவுள் வார்த்தைக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ரொம்ப வேதனையாக இருக்கு. சர்ச்சுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ஏசப்பாவோட மனவாட்டி. மனவாட்டினா என்ன பில்டிங்கா? ஏசப்பாவோட மனவாட்டி இல்லை, நீயும் நானும் தான். அப்படின்னா என்னன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டட் எது தெரியுமா? சர்ச் தான். அங்கே நீ நானும் உட்கார்றது அதுதான் ஏசப்பா ரொம்ப விரும்புகிறார். நல்ல சர்ச்சுக்கு போங்க. ஏசப்பாவை நம்ம ஏசப்பாவோட நாமத்தை உயர்த்துற இடமே ஒரு சர்ச்சாக இருக்குது. அதனால தயவு செய்து சர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒருவேளை நிறைய பேர் ஃபேமிலியாக வெளில போகிறதுக்கு ரெடியாக கிளம்புவாங்க காலையில், ஆனால் சர்ச்சுக்கு கிளம்ப மாட்டாங்க. அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவுசெய்து சர்ச்சுக்கு ஒழுங்காக போங்க. இன்றைக்கி ஏசப்பா சர்ச்சை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. சர்ச்சில் தூங்காதீங்க. ஒரு சில சின்ன பசங்க சர்ச்சில் உட்காந்து ஸ்நாக்ஸ் திங்குற இடமாடா அது. இன்னும் ஒரு சிலர்லாம் தூக்கம் வந்துச்சுன்னா நல்லா அந்த பெஞ்ச் மேலே காரை நீட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு. அதாடா சர்ச்சு ஏசப்பா இருக்கிற இடம்டா. அது மாத்திரம் இல்லை, ஒரு பொண்ணு கிடைச்சி சர்ச்சுக்குள்ளே செருப்பு போட்டு போவீங்களா? அது நல்லதா கெட்டதா? உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நிறைய பேர் ஆல்டர் வரைக்கும் சர்ச்சில் செருப்பு போட்டு போகிறாங்கடா. செருப்பை ஷூவை போட்டு கூட நிற்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. ஏசப்பா சமூகம் சுத்தமான இடம், பரிசுத்தமான இடம். உங்கள் வீட்டுக்குள்ளே செருப்பை போட்டு போவீங்களா? வெளியிலே தானே கழட்டி வச்சுட்டு போவீங்க. ஆமாம் தானே? சொல்லுங்களேன். என்னது வீட்டுக்குள்ளே செருப்பு போடுவியா? வீட்டுக்குள்ளே போடுற செருப்பு வீட்டுக்குள்ளே இருக்கிற செருப்பாக தான் இருக்கும், வெளியில் போட்டு போகிற செருப்பு கிடையாது. அதுக்காக நீ வீட்டுக்குள்ளே அந்த செருப்பு போட்ட மாதிரி சர்ச்சில் ஒரு செருப்பு போட்டு நான் சொல்லலை. யோசிங்க. ஏசப்பா சொன்னார், ஏசப்பாட்ட யோசுவா கிட்ட ஒரு ஏஞ்சல் காட் சொன்னார், நீ இருக்கிற பரிசுத்த பூமி, அங்கே காலை செருப்பை கழட்டு. மோசஸ் கிட்டேயும் சொன்னார். அதனால் செருப்பை கழட்டிட்டு போகிறது கூட நல்ல விஷயந்தான். கொஞ்சம் யோசிங்க. சரி, நான் சர்ச்சை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கேன். நீங்கள் எல்லாரும் அப்போ நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன்னு தலையாட்டி இருக்கீங்க. பார்ப்போம். சரியா? நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். பாட்டுல ஒரே கலக்கலா இருக்கு.
பிபிஎஸ் சூப்பரா பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? ஆக்சுவலா பண்ணியா? வாவ்! சோ இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? அண்ணே என்ன தலைப்பு? சீன் என்ன தெரியுமா உங்களுக்கு? அண்ணே எனக்கு நல்லா தெரியும். சி ஃபார் கேட் இல்ல, சி ஃபார் சர்ச். சோ அத பேஸ் பண்ணி தான் இந்த நாள் இருக்க போகுது. சோ சர்ச்ன்றது எப்படி தெரியுமா? நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸ்பார்க்கி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆமா, ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கணும் பார்த்தோம். 2வது நாள் என்ன பார்த்தோம்? 2வது நாள் பேப்டிசம் பத்தி பார்த்தோம். ஆமா ஸ்பார்க்கி, கரெக்டா சொல்லிட்டு எப்படி இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க? 3வது நாள் முக்கியமான விஷயம் பத்தி பார்த்தோம். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் அனாயிட்டிங் பத்தி பார்த்தோம். 4வது நாள் நம்ம சர்ச் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளையா ஆனாலும் பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம சபைக்கு போறது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு சபைக்கு போனோம்னு சொன்னா ஏசப்பாவுடைய ரத்தத்துக்குள்ள நம்ம மறைக்கப்பட்டு இருப்போம். சோ சபைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அங்க போறதை மிஸ் பண்ணவே கூடாது. தம்பி தங்கச்சிங்க, ஒருபோதும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறது என்ன செஞ்சிடக்கூடாது? மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, இன்னைக்கு அதோடைய வசனத்தை நம்ம படிக்கலாமா? இல்ல ஸ்பார்க்கி, நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கவனமா கவனி. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். சங்கீதம் 92 13. சூப்பரா சொல்லிட்டியே. தம்பி தங்கச்சி, நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செலுத்திருப்பார்கள். சங்கீதம் 92 13. சோ மறந்து போக கூடாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் அண்ணா உங்களுக்கு சொல்லி தட்டுமா? இல்ல, நீ வெயிட் பண்ணு, நான் அதுக்கு அவங்க காமிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்ப வசனம் படிச்சதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பார்க்கலாமா? குட்டீஸ் பாருங்களேன், இதுதான் நம்ம. சோ இங்க ஒரு பால் இருக்கா, இந்த பாலை நம்ம ஜாலி என்ன பண்ணலாம், விளையாடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த உலகத்தை சுத்தி இந்த பால் வருது, யார் வேணாலும் இதை பிடிச்சிட்டு போலாம். ஆனா இதுதான் சபை. ஒருவேளை நீ சபைக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னாலே நீ என்ன செஞ்சிருவ? பாரு, சபைக்குள்ள போயிட்டோம், போன உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். பாத்தீங்களா, பால் கீழே விழுந்துச்சா? விழுகல, அப்படியே பிடிச்சிச்சுல. தம்பி தங்கச்சி, இதே மாதிரிதான் என்னைக்கு சபைக்குள்ள நீ வந்துட்டியோ அன்னைக்கு ஏசப்பா உன்னை இருக பிடிச்சுக்குவாங்க. சபை நிமித்தமா அவருடைய ரத்தத்துக்குள்ள நீ என்ன செஞ்சிடற? வந்துடுற. அதனால பிசாசு என்ன செய்ய முடியாது? உன்னை தொட முடியாது. ஏதாவது இது தொட முடியுமா? பால எதுவுமே தொட முடியாது. தம்பி தங்கச்சி, அதனால சபைக்கு போறதை மிஸ் பண்ணிடாம போயிடணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, பாய். ஸ்பார்க்கி சூப்பரா இருந்தா ஸ்பார்க்கி. பாத்தியா அந்த பால் பத்தி அந்த டப்பால போன உடனே, பாட்டில போன உடனே எவ்வளவு பாதுகாப்பு ஆயிடுச்சு. நம்ம கூட சபைக்குள்ள போயிட்டாலே நம்ம எப்போ எப்படி இருப்போம்? பாதுகாப்பா இருப்போம். அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்யறோம்? மூடி மறைச்சு கொள்கிறோம். அதனால என்ன செய்ய முடியாது? பிசாசு நம்மள நெருங்க முடியாது. எந்த தவறான எண்ணங்களோ சிந்தனைகளோ நமக்கு வராது. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு கடந்து போய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்குள்ள வளர முடியும். ஓகேவா ஸ்பார்க்கி? ரொம்ப நல்லா புரிஞ்சு. சோ என்ன செய்யணும்? சபைக்கு போறதை மறக்க கூடாது, விட்டுவிடக் கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சோ சபைக்கு போறது மிஸ் பண்ணிடாதீங்க. லேட்டாவும் போக கூடாது. டைமுக்கு சூப்பரா போயிடணும். அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா சந்தோஷம் பண்ணி. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம சபையில யார பார்க்க போறோம்? ஏசப்பாவை தரிசிக்க போறோம். சோ சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டான டைமுக்கு நம்ம என்ன செஞ்சணும்? ஆமா, சர்ச்சுக்கு போயிடணும். இந்த வாரம் கூட நான் அழகா போறேன். ஓகே, இந்த வாரம் கூட நீ அழகாவா நம்ம பார்க்கலாம். ஓகே, பை பை. குட்டீஸ், பிரேஸ் லார்ட். ஸோ நீங்கள் எல்லாம் சண்டே தவறாமல் சர்ச்சுக்கு போகிறீங்க தானே? ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்க. ஸோ நீங்கள் அப்படி போகும்போது சண்டே கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க தானே? அது எப்படி வந்துச்சு அப்படின்றத ஆமாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே,
இங்கிலாந்து நாட்டில் 16ஆம் நூற்றாண்டுல அந்த நாட்டோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பரிதாபமா ரொம்ப கொடுமையா இருந்துச்சாம். அங்க பார்த்தீங்கன்னா 25% மக்கள் வந்து ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க, 75% வந்து ரொம்ப ஏழை மக்களா இருந்தாங்களாம், பின்தங்கிய நிலைமையில இருந்தாங்களாம் குட்டீஸ். அப்ப நிறைய பேரு அடிமைகளா இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டாங்களாம். அப்ப அந்த நாட்டிற்கு அடிமையாய் வந்தவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. என்னன்னா அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளையும் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாங்களாம். ஆமா, அப்போ இந்த அடிமையில வந்தவங்கள அவங்களுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களாம் தங்கங்களா. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த பணக்கார வசதி படிச்ச அந்த ஒரு குரூப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு நாள் வந்து ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டுச்சாம். இந்த ஓய்வு நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த உயர்தர மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்களாம். அந்த ஒரு நாள்ல அவங்க ஆலயத்துக்கு போவாங்களே தவிர அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் நிறைந்த காரியங்களை செஞ்சாங்க. ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை அவங்க செஞ்சு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த வசதி படிச்சவங்கலாம் சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அடிமைத்தன பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த உயர்தர மக்களுடைய வீட்டுடைய கண்ணாடியை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் பணம் நகை விலையோ இந்த பொருட்களை எல்லாம் திருடி நிறைய கெட்ட காரியங்களை ஈடுபட்டுட்டு வந்தாங்களாம். இந்த சின்ன வயசுலயே ரொம்ப மோசமான காரியங்கள் வந்து அவங்க செஞ்சுட்டு வந்தனால அது ஒரு சாபமாகவே இருந்துச்சாம். ஒரு பக்கம் இந்த வசதி படிச்சவங்க பாவம் அவங்க செஞ்ச காரியங்கள் அருவருப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அடிமையாய் வந்த இந்த ஏழை பிள்ளைகளுடைய கோபம் எரிச்சல் இவர்கள் செய்யற தவறுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இங்கிலாந்து நாட்டில இருந்த ஒரு பத்திரிகையாளர், அவர் பேர் வந்து ராபர்ட் ரைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய மனசுல இந்த மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் அவருக்கு வந்துச்சான். இப்படி தப்பு பண்றாங்களே, இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஆனா இந்த 2 பேருமே இவ்வளவு பாவம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்களை ஆண்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவருக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சான். அப்ப இந்த ராபர்ட் என்ன பண்ணாரா, தன்னுடைய மன பாரத்தை தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாராம். சரி ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த அடிமை சிறுவர்களை குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறவங்கள அழைத்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கல்வியை கற்றுக் கொடுக்கலாம், அப்புறம் கடவுள் நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அன்பு பண்பு பாசம் நேசம் ஒழுக்கம் மரியாதை அப்படின்னு எந்த நற்பண்புகளுமே தெரியாத இந்த சிறுவர்களுக்கு எழுதுறது எப்படி, படிக்கிறது எப்படி, கல்வி அது உண்மைனா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன, கடமைனா என்ன, நேர்மைனா என்ன, பரிசுத்தம்னா என்ன, கடவுள்னா யாரு, ஸோ எல்லாவற்றையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாம். அப்பதான் இந்த ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில இந்த பள்ளி இயங்கினதுனால ஞாயிறு பள்ளி அப்படின்ற பெயரோடு 1780ஆம் ஆண்டு மெரிடிக் அப்படின்ற ஒரு பெண்மணியோட சின்ன வீட்டுல ஒரு சமையல் அறையில தான் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பமாச்சான். எப்படி ஒரு ஈரமான சிமெண்ட் தரையில எது பட்டாலும் அதனுடைய அச்சு சுவடு அப்படியே பதிஞ்சிரும்ல, அது மாதிரிதான் குழந்தைகளாகி உங்களுடைய இருதயமும் ஈரமான சிமெண்ட் போல அப்படின்னு சொல்லி அந்த ராபர்ட் அவர் என்ன பண்ணாரு, அதை புரிந்து கொண்டு எதிர்கால ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்குவதுதான் இந்த ஞாயிறு பள்ளியோடைய ஒரே லட்சியம் அப்படிங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு வீட்டுல உதயமான ஞாயிறு பள்ளி 50 ஆண்டுகள்ல 20 லட்சம் மாணவர்களோட அசுர வளர்ச்சி பெற்றுச்சான். அந்த பள்ளியில பயின்ற சிறுவர்கள் தனி மனித ஒழுக்கம் சமுதாய பொறுப்புல தேர்ச்சி பெற்று நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுனாங்கன்னு சொல்றாங்க தங்கங்களா. இந்த ஒட்டுமொத்த இங்கிலாந்துல 4/3 பங்கு குழந்தைகள் ஞாயிறு பள்ளியில அவங்க சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்கள் கடைகளில் உள்ள தேவையான பொருட்களை தாங்களே பணம் வைத்து பொருட்களை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு உண்மை உள்ளவர்களா நேர்மை உள்ளவங்களா மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இங்கிலாந்து உலகத்திற்கே ஆசீர்வாதமான ஒரு ஞாயிறு பள்ளி உருவாக
ஒரு காரணமான ஒரு நாடாய் மாறிடுச்சு. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை. அங்கிருந்து தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் சண்டே கிளாஸ் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை இங்கிருந்து தான் உருவாக்கி ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அந்த ராபர்ட் அங்கிள் எவ்வளோ ஒரு காரியம் இல்லையா, அந்த ஞாயிறு பள்ளி ஆரம்பிப்பதற்கு அவர் எத்தனை முயற்சிகள் எடுத்திருப்பாரு. ஸோ அது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், சண்டேலாம் நீங்க ஆண்டவரை பத்தி நிறைய அறிந்து கொள்வதற்கு அநேக சபைகள்ல பிரயாசப்படுறாங்க. இன்னும் நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும், ஆண்டவரை பத்தி இன்னும் அறிகிற அறிவுல வளரணும், நீங்க விசுவாசத்துல வளரணும், ஆண்டவரோட கீழ்ப்படிதல்ல இருக்கணும். ஸோ இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷலாய் ஞாயிறு பள்ளியில கற்றுக் கொடுக்கப்படுது. ஸோ இப்படிதான் தங்கங்களா சர்ச் அதுல சர்ச்ல இருக்கக்கூடிய ஞாயிறு பள்ளி உருவாச்சு. ஓகேவா தங்கங்களா? ஸோ நீங்க சண்டே சர்ச்சுக்கு போறதுக்கு முத நாளே சர்ச்சுக்கு நாங்க எடுத்துட்டு போகக்கூடிய காரியங்களை நீங்க மறக்காம எடுத்து வச்சிருங்க. ட்ரெஸ் எடுத்து வச்சிருங்க, பைபிள் எடுத்து வச்சிருங்க, நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன வேணுமோ அத்தனை முத நாளே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சண்டே காலையில சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு முன்னாடியே நீங்க போயிடுங்க. போய் ஆண்டவர் ஆராதிங்க. சந்தோஷமா போங்க, உற்சாகமா போங்க, தவறாம போங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அங்க வசனத்தை கவனமா கேட்கணும், வேடிக்கை பார்க்க கூடாது, விளையாடக்கூடாது, சேட்டை செய்யக்கூடாது. ஸோ உற்சாகமா சர்ச்சில் போய் உட்காந்து வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஓகேவா? தகுதியான வஸ்திரம் போட்டு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம தான் ஆண்டவருடைய ஆலயம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால நம்மளையும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளணும். எந்த பாவமும் எந்த வித கெட்ட காரியங்களும் நம்ம இருதயத்தில் வராதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும்படியாய் அனுதினமும் ஜெபத்திலையும் துதியிலையும் வேத வாசிப்பிலையும் நீங்க அனுதினமும் தரித்திருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஓகேவா தங்கங்களா? காட் பிளஸ் யூ ஆல். குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். அவங்க எல்லாரையும் இந்த Day 4 VBSல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டீஸ், VBS நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு Day 4ஓட தீம் என்னது? சர்ச். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இன்னைக்கு கிராஃப்ட்ஸ் டைமில் கூட நம்ம ஒரு சிம்பிளான சர்ச் வால் ஹேங்கிங் செய்ய தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நீங்கள் செய்கிற எல்லா கிராஃப்ட்ஸுமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம கிராஃப்ட்ஸ் டைமுக்குள்ளார போகலாம். குட்டீஸ், இப்போ சர்ச் வால் ஹேங்கிங் செய்ய கூட நமக்கு தேவையான திங்ஸ் என்னன்னா சிசர், அப்புறம் 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், ஸ்கேல், பென், கலர் ஷீட், சாட்டின் ரிப்பன், அப்புறம் ஃபெவிகால். இப்போ அந்த கலர் ஷீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஹாஃபாக மடிச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்னால 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பாட்டமில் ஒன்று வைங்க, அப்புறம் டாப் இந்த 2 சைட்லேயும் 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் என்னன்னா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும் ஃபெவிகால் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ், நான் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு ஒரு 3 minutes கிட்ட ட்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டிக்கெல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ஜோஷுவா 24:15 ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் we will serve the Lord அந்த வசனத்தை இந்த ஸ்பேஸில் எழுதிக்கோங்க. குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்ஸ் எழுதிட்ட உள்ளார. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் பென் இல்லைனா மார்க்கர் வச்சு ஒரு கிராஸ் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். கரெக்டாக இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கிராஸ். குட்டி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குல்ல, பின்னாடி சாட்டின் ரிப்பனை நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு டாட், அப்புறம் இங்கே இன்னொரு டாட் கம் வச்சுட்டு நீங்கள் இதை மட்டும் அப்படியே ஸ்டிக் பண்ணி ஒரு 5 minutesக்கு காயட்டும். இந்த சாட்டின் ரிப்பன் கூட பின்னாடி காஞ்சிருச்சு. இந்த பிளாங்காக இருக்க ஸ்பேசஸில்
உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் கூட உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த வால் ஹேங்கிங் கிராஃப்டை வந்து ஏதாவது ஹுக்ஸில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம சர்ச் வால் ஹேங்கிங் கிராஃப்ட் ரெடி. பாய். எவ்வளவு நேரம் ஐயோ 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் போகும். இந்த பஸ்ஸை விட்டுட்டு 3/4 மணி நேரம் காத்து கிடக்கணும். வந்துட்டேன் சரியான நேரத்துக்கு வந்திருந்தேன்னா அந்த இதுக்கு முன்னாடி போன பஸ் பிடிச்சிருந்துருக்கலாம்ல. இனி 3/4 மணி நேரம் கழிச்சா பஸ் இருக்கு. இன்னைக்கு முக்கியமான நாள் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆமா, நம்ம ஃப்ரெண்டுக்கு பையனுக்கு கல்யாணம். ஆமா தெரியுதுல்ல. இவ்வளவு லேட்டா நம்ம மோதிரத்துல மாட்டி தேடி கண்டுபிடிச்சு வர பாக்கெட்ல போட்டு வர வேண்டியதானே. சரி பாரு, நம்ம இவ்வளவு இதா நம்ம மொத்தமா போய் நிக்க வேண்டாமா? நம்ம 3 பேர் சேர்ந்து அங்க போய் நிறைய வேலை இருக்குல்ல. இனி பஸ் எதிர்பார்த்தா 3/4 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கணும். பஸ்ஸை எதிர்பார்க்காம பேசாம குறுக்கு வழியில நடந்து போது பார்ப்போம். கண்டிப்பா சொன்ன மாதிரி வாங்க நடந்துரும். யாரு நீங்களா? உங்களை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்த உடனே என் மனசுக்கெல்லாம் அப்படி ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன் தெரியுமா? நம்ம அதாவது நம்ம ஊருக்கு இல்லை 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 நம்ம தமிழ்நாட்டுக்கே இல்லை 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 இந்த உலகத்துக்கு நட்புக்கான இலக்கணம் அப்படின்னாவே நீங்க தான்ப்பா. அவ்வளோ ஒற்றுமையா இருக்கீங்க. உங்களை பத்தி ஊரே பேசுறாங்க. எதை செஞ்சாலும் நாங்க ஒற்றுமையா தான் செய்வோம். அதுதான் நல்லா இருக்கு. இப்ப ஒற்றுமையா நடந்து போறோம். உங்களை மாதிரியே எல்லாரும். நீங்க வந்துட்டனால தான் எங்களுக்கு கொஞ்சம் தடையாகி போச்சு. நான் தடையாவே இருக்க மாட்டேன். உங்களை மாதிரியே எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி, நீங்க இப்படியே கடைசி வரைக்கும் எப்போ ஒற்றுமையா இருக்கணும். சரிதானா? இப்பவும் ஒற்றுமையா போய் எங்க நண்பன் வீட்டு கல்யாணத்தை நாங்க நடத்துறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஓ அப்படி. சரி 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 போயிட்டாங்க. வரேன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. பாப்பா கூட வாப்பா. என்னப்பா அது? நம்ம ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம், வரவேற்கிறது கூட ஆள் என்னப்பா? ஐயோ இவ்வளோ கூட்டம் பாரு. இப்ப இவ்வளவு கூட்டம்னா சாப்பாட்டுக்கு இன்னும் கூட்டம் வருமே. நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ சொல்ல சரிடா. வரவேற்க ஒரு ஆள் கூட இல்லையே. நான் போறேன். எங்க போற? நான் போறேன்ப்பா. எங்க? இவ்வளவு நேரம் ஆயிட்டு நான் வந்து நிக்க. என்ன வரவேற்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா அப்புறம் நான் இருக்கு. நான் போறேன். சரி போ. போறேன்னு சொல்லுவேன். போவேனா? சாப்பிட்டு தான் போவான். சரி பாரு, நீ சொன்னது சரிதான். எல்லாரும் இப்படி ஃபீல் பண்ணுவாங்க, வரவேற்க ஆள் இல்லையே அப்படின்னு. உண்மைதான். எனக்கே வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு வருத்தனை செய்யுது. அதுக்கு யாரை நியமிக்கலாம்? நம்ம நிக்க முடியாது. நம்ம ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. சரி சரி. அப்படி என்ன பெரிய பொறுப்பு? நீ என்ன சொல்ற? நான் பிரிச்சு விடுறேன். முதல்ல நீ அந்த வாழை மரம் இதெல்லாம் சரியா கட்டிருக்கா? வரவங்களுடைய இதெல்லாம் இருக்கா? சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்க. அது நான் பாத்துக்க. ஆமா சரி. நீ பந்தி பரமாற இடம் இருக்கு பாத்தியா? அங்க போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? அப்படியே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்ன எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேஸ்ட் பார்க்க சொல்லலப்பா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாரு. இல்ல அத பாத்துக்கிடுவேன். பந்து விசாரிப்பு. ரைட். நீங்க இந்த வேலையில இருக்கும்போது நான் மனமேடையில போய் மனமேடையா? மனமேடை அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். அதானே பார்த்தேன். சரி அப்ப இது வரவேற்க யார் வைக்க? பாரு, கல்யாண வீட்டுக்கு வந்தா பாக்கெட்ல கை விட்டுட்டு மொய்க்கு பணம் கொண்டு வராம யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். பாக்கெட்ல கை விட்டா மொய் கொண்டு வராம இருப்பாங்க. ஆமா, அவங்க மொய் இருக்காது. தேடுவோம். நான் கூட பாக்கெட்ல கை விட்டுருக்கேன். என்ன சொல்லிடாமப்பா? பாரு, நீ சொன்ன அச்சு அடையாளத்தை அங்க ஒருத்தர் நிக்க கூப்பிடு. தம்பி இங்க வா. எல்லா தம்பி வந்துட போறான். பாக்கெட்ல கை விட்ட தம்பி, பாக்கெட்ல கை விட்ட ப்ளூ கலர் ஷர்ட் தம்பி வாப்பா. ஸ்டைலா வரோம் பாரு. தம்பி கல்யாணம் ஓட்டி தானே வந்திருக்கீங்க? இல்ல, ஊரை சுத்தி பார்க்க வந்தேன். என்ன சார் நீங்க? என்ன கேள்வி கேட்க? தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு வராங்களா பார்த்து ஆத்துல குளிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. சார் ஒரு ஓரமா நின்னேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிற பழமொழியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னடா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? நான் ஒரு கேள்வி கேட்க. மொய் கொண்டு வந்தீங்களா? பாக்குறதுக்கு எவ்வளவு டீசன்ட். முடியல கேக்குறது. என்ன கேக்குறீங்க? சாப்பிட்டு போதானே வந்தீங்க? முட்டாள்தனமான கேள்வி கேட்கீங்க. சார் கேள்வி சார். நாங்க 3 பேர் ஃப்ரெண்டு சார். சரி. எங்க ஃப்ரெண்டோட மகனுக்கு கல்யாணம் சார்.
ஆமா அந்த மாப்பிள்ள வந்து உங்க ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவங்க அப்பாவும் என்னுடைய ஃப்ரெண்டு தான். பரவாயில்ல. இப்போ வரவே இருக்கிறதுக்கு ஆள் தேவை. ஆமாங்க, சுத்தி சுத்தி பார்த்தோம். இங்க பாருங்களேன், நானும் உள்ள வந்த உடனே யாருமே நம்மள வரவேற்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கு. சச்ச என்ன பண்ண, அவ பாவம் கூட்டத்துல எங்க நிக்க. அதுக்கு ஒரு ஆளை நியமிக்க போறோம். யாரு? உங்களதான். என்னவா? ஆமா, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு. இல்ல, எனக்கு வேலை இருக்குது கொஞ்சம். பேமெண்ட் உண்டு. மத்தியானம் வரை தானே சீல் போட்டேன். அப்ப அதுக்கு மேல சீல் போட்ட வேண்டியதான். சாப்பாடு எடுப்பு சாப்பாடு அதை உங்க எடுப்புல வச்சு கொண்டு போயிருங்க. இப்போ நான் வரவே இருக்கணும். அப்பா பேமெண்ட் வேற கிடைக்கும். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன். நாங்க என்ன வரவேற்கணும்ங்கறத டிசைட் பண்ணுவோம். நாங்க இணைபிரியாத நண்பர்கள். ஏதோ டிசைட் பண்ணாலும் மொத்தமா தான் பிளான் பண்ணுவோம். பாருங்க, பேசி முடிவு பண்ணுவோம். உங்க ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான் சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு முறைப்படி ஏதாவது சொல்லி கொடு. வாங்க உட்காருங்க அப்படி சொல்லுங்க. ஐயா அம்மா வாங்க. ஓ ரைட், நல்ல ஐடியா. கை வணக்கம் போடு. ஆமா இதானே செய்யணும். வரவங்க வணக்கம் போடுறேன். பாருங்க, தமிழ்நாட்டு முறைப்படி ஐயா வாங்க, அம்மா வாங்க. அப்படி. ஓ அப்படிதான் சொல்லட்டா? ஐயா வாங்க, அம்மா இது தள்ளுங்க. இப்படி செய்யக்கூடாது, கொஞ்சமா இது பண்ணணும். சுவாரஸ்யம். ஐயா வாங்க, அம்மா வாங்க. ஓ அப்படி. ஐயா வாங்க, அது ஒரு ராகம். வாங்க. கும்பிட சொன்னீங்களா நீங்க? எப்படி எப்படி செய்யுங்க? இல்ல அவங்க அப்படிதான் சொன்னாங்க. நீங்க ஒற்றுமையா சேர்ந்து சொல்லுங்க. சேர்த்து அதேதான். சரி, இப்ப நான் சொல்லட்டா? சரி பாப்போம். அம்மா வாங்க, அக்கா வாங்க, அத்தா வாங்க. இல்ல அத்தான் கிடையாது, அத்தா வேண்டாம், அது செத்தா மாதிரி. சரி, அப்ப நான் ஏன் வேலையை பார்க்க போறேன். பேமெண்ட் உண்டு. உண்டு, நான் பார்த்துடுறேன். ஆமா ரைட், இத கரெக்ட்டா பண்ணிட்டே இருங்க. வாங்க, அம்மா வாங்க, ஐயர்வாள் வாங்க, உபதேசர் வாங்க, வாங்க வாங்க, தாத்தா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, வாங்க. ஒற்றுமையா இருந்து கல்யாணத்தை முடிக்க போறீங்களா? காரியங்களை சாதிக்கணுமா? விடமாட்டே. ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறது விடமாட்டே. வாங்க வாங்க, அழகா இருக்கு. வாங்க வாங்க. நீங்க தான் இருக்கீங்களே. வாங்க வாங்க. உனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை ரொம்ப மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இருக்கிற ஞானத்தின்படி நீ நல்லா மாத்தி மாத்தி செய். வாங்க வாங்க, அம்மா வாங்க, அப்படியா? ஐயா வாங்க. நிறுத்துங்க. என்னது இது சரியில்லை. வாங்க. நீங்க 3 பேர் தானே சொல்லி கொடுத்துட்டு போனீங்க. அது அப்ப. இப்ப எனக்கு ஞானம் வந்துட்டு நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஐயோ, பேமெண்ட் கொடுக்கிற ஆளு நான் தான். அப்படியா? இங்க பாருங்க, சொன்னீங்கல்ல அந்த மாப்பிள்ள, ஆமா, மிலிட்டரியில வேலை பார்க்கறான்னு. சரி, வடநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஆபீசர் எல்லாம் வருவாங்க. அதனால மிலிட்டரி ஆபீசர் இப்படி வரவேற்ற நல்லா இருக்காது. சரி, அதனால நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி செய்யுங்க. அப்படியா? கொஞ்சம் முதுகு வலிக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுங்க. ஒத்த கை ஒத்த காலுக்கு வேலை கொடுக்கிற மாதிரி சொல்றேன். அப்படியா? எப்படி? பாருங்க, இப்படி பாருங்களேன். ராயல் சல்யூட். இன்னொரு தடவை செய்யுங்க. நீங்களே செஞ்சிருங்களேன். அச்சா, நான் செய்றேன். நடக்கட்டும். என்ன நான் யாரு? சூப்பர். அதெல்லாம் எடுத்து வைங்க. என்ன நாங்க உங்களுக்கு எப்படி வரவேற்பு சொல்லி கொடுத்தோம்? நீங்க சார் என்ன சார் நீங்க வாங்க. ஆமா, யாரு இல்லன்னா அம்மா வாங்கன்னா சொல்லி கொடுத்தீங்க. சரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, இப்படி நீங்க இனிய குற்றப்படுத்த கூடாது. உங்க நண்பர் 3 பேர் நீங்க ஒற்றுமையா தானே வந்தீங்க. இந்த ஒருத்தர் சும்மா உரம் போட்டு வளர்த்த மாதிரி ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, சாலமோன், வஞ்சனை இல்லாம வளர்ந்துருக்காருல்ல, அவர் தான் என்னமோ மாப்பிள்ள மிலிட்ரி. எனக்கு தெரியாதா? மாப்பிள்ள மிலிட்ரி தான். அதுக்காக மிலிட்ரி சொல்லிட்டு அடிக்கணும்னு சொல்லி கொடுத்து போனார். ஆமாங்க, என்ன அதான் அடிச்சுட்டு இருக்கேன். கடமையை வந்து தடுக்காதீங்க. அழகு தெரியுமா? உன்னெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டுல உன் அழகை அசிங்கப்படுத்தி வரவேற்பு செய்ய சொல்லுவாங்க. செய்யாத. நிறுத்து.
என்ன நீங்களும் யோசித்தீங்களோ? சலிட் அடிக்கவா சொல்லி கொடுத்துட்டு போனா, இந்த கல்யாண வீட்டுல வந்திருக்க இந்த 3 பேர்ல நான் ரொம்ப முக்கியமானவன். இப்ப நான் சொல்ற வரவேற்பை தான் நீ செய்யணும். அப்படியா? சார் சார் என்னமோ தெரியல, நீங்க 3 பேர் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி வரவேற்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா அவரு சலிட் அடிக்க சொல்லியிருக்காரு. நீங்க என்னவோ கொஞ்சம் மாத்த போறீங்க. எது இருந்தாலும் சரி உடம்ப பாதிக்காம இருக்கணும். நார்த் இந்தியன்ஸ்ல வருவான்னு சொல்லி போனவே. ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வரவேற்பு நான் சொல்லி தரேன். சொல்லிட்டுமா? இப்ப பாரு, நீங்க அங்க தள்ளி நின்னு என்ன சொல்லிட்டாங்க, அப்புறம் மேல இடிச்சிடாம கை. இப்ப பாத்துக்கோ, இப்படி வச்சுக்கோ. இது என்னது? அது வரவேற்கு. ஆவோ ஜி பைட்டோ ஜி, ஆவோ ஜி பைட்டோ ஜி. சார் இது என்ன சார்? அவிச்ச முட்டை, அவியாத முட்டை மாதிரி. ஆவோஜினா வாங்க, பைட்டோஜினா உட்காருங்க. சார் இது என்ன மொழி? ஹிந்தி. ஹிந்தியா? இதுவரை எனக்கு பந்தி தான் தெரிஞ்சது, இப்பதான் ஹிந்தியா? சாப்பிடணும்ல. ஆமா. ஆவோஜி பைட்டோஜி, ஆவோஜி பைட்டோஜி. சார் இத நான் சொல்லட்டுமா? இதோட நான் கொஞ்சம் கூடுதலா சொல்லி தரேன் பாருங்க. எப்படி செய்ய பாருங்க. आओजी சூப்பர் பைட்டோஜி आओजी பைட்டோஜி நடக்கணும் பைட்டோஜி आओजी பைட்டோஜி आओजी பைட்டோஜி பைட்டோஜி ஐயா அப்பா பாப்பா 4 ஜம்பிங்லே எங்கேயோ ஒரு எலும்பு தடமுரண்ட மாதிரி இருக்கு. எப்பா பாப்பா வசமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பேமெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு ஒற்றுமையா வந்தாங்க, இப்ப தனித்தனியா வந்து என்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஆட்கள் வர்றாங்களே. என்ன 6 மாதம் படிச்சாலே ஹிந்தி வராது. 2 வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போனாரு, மறந்து போச்சு ஐயா. மறப்பேனா? ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி. வாங்க, கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கு. மூவரில் ஒருவர். ஹலோ, என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். என்ன சொல்லி கொடுத்தோம்? இல்ல என்ன சொல்லி கொடுத்தோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்னன்னு தெரியாது, ஆனா நீங்க கோவப்படாதீங்க. கோவப்படாதீங்க சார். பாருங்க, உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 நீங்க 3 பேர் தானே? ஹைட்டா ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மிலிட்டரி சாலிட் அடின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். நானும் பரவாயில்ல நினைச்சேன். இன்னொருத்தர் வந்தாரு, பிராய்லர் கடையில் அப்படி தோலியை உரிச்ச மாதிரி ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அவர் வந்தாரு. அவர் என்னது ஹிந்தியில ஆவடி பரப்பாடின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. என்ன சார் இது? நீங்க ஆளாளுக்கு வந்து மாத்திட்டு இருக்கீங்க. அம்மா என்னால முடியல. நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? யோசிக்காரு. கல்யாண வீட்டுல உன்னை ரொம்ப தாழ்மையா நடத்துறாங்க. வாசல நின்று நீ எல்லாரும் வரவேற்கணுமா? செய்யாத. நீ பணக்காரன் என்பதை நிரூபிச்சு காட்டு. எல்லாத்தையும் பரப்பாடி. இந்த கல்யாண வீட்டுல நான் தான் ரொம்ப முக்கியமான ஆள். 3 பேரும் அப்படியே சொல்றாங்க. இது நான் ரொம்ப முக்கியம். அப்படியா? ஆமா. அதனால நான் சொல்றதை தான் நீ செய்யணும். சரி சார். சரியா? ரொம்ப சிம்பிளா. இது வரைக்கும் உலகத்துல யாரும் இப்படி வரவேற்றது இல்ல. அப்படியா? இந்த வரவேற்பு நீ செய்யும் போது உள்ள வர்றவங்க நின்னு பார்த்துட்டு போவாங்க. ஐயோ, இது வரைக்கும் நான் எத்தனை பேரை வரவேற்று தெரியுமா? யாருமே நிக்க மாட்டாங்க. நேரா பந்தி நடக்கிற இடத்துக்கு தான் வேகமா போறாங்க. நீ நின்னு பார்த்துட்டு போகணும். சொல்லுங்க. நல்லா கவனி. என்ன நல்லா அப்படியே பாக்கணும். சரியா? எப்படி சார் இப்படி வரவேற்பு கொடுத்தா முதுகுல ஸ்பெஷல் தோசை விழும். முதுகு கூட புரோட்டோகால் மாதிரி தானே இருக்கு. என்ன சொன்னீங்க? நல்லா வித்தியாசமா இருக்கும். அப்ப நீங்க பக்கத்துல நிப்பீங்களா? டெஃபினெட்லி. சரி, அப்ப நான் வரவேற்பு கொடுக்கட்டா? ஏப்பா வித்தியாசமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? தலைவலிக்க. என்ன தலையில அடிச்சிட்டு இருக்க? இங்க சலூட். நீங்க நீங்க வந்திருக்கீங்க. எஸ் சார். ஷட் அப். நீங்க நான் ஆவடி ஆவோஜி பிரியாணி என்னது ஆவோஜி சலூட். நீங்க மாத்திரியா? என்னடா மாத்திரடா? பாத்து
மடி சார் நில்லுங்க சார், நில்லுங்க சார். இப்படியா சார் உங்க நண்பர் அடிக்கிறது? தூக்குங்க சார். அது கால் சார், கை இங்க இருக்கு. ஐயா இப்படி அடிச்சுட்டி. ஒற்றுமையா வந்து ஒற்றுமையா அடிச்சு போட்டோம். ஆமா, ஒற்றுமையா ஆஸ்பத்திரி கூட்டு போங்க சார். கல்யாண வீட்டில் நீங்க வந்து ஒற்றுமையா இருந்து உங்க பார்க்கும்போது உங்க இதயத்திலேயே கடவுள் அப்படி வாசம் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னடா இவ்வளவு அழகா ஒற்றுமையா விஷயத்தை சொல்றாங்களேன்னு. பிறகு வந்தீங்க, யோசித்தீங்க, உங்களுக்குள்ள ஏதோ கெட்ட சிந்தனை வந்து வரவேற்பெல்லாம் மாத்தி விட்டுட்டு போயிட்டீங்க. ஆமா ஆமா. எப்படி 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 பாருங்க, யோசிங்க. உங்களுக்குள்ள அந்த தீய எண்ணங்கள் ஆண்டவருடைய ஆலயம் போல இருக்கிற உங்க உள்ளத்துல இந்த தீய சக்திகளின் எண்ணங்கள் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிங்க. யோசிங்க யோசிங்க. என்னது சார்? தீய எண்ணங்களை கொண்டு வந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேவனுடைய ஆலயம் போல இருக்கிற உங்க இதயத்தை கெடுத்த அந்த தீய சக்தியை நான் பார்த்துட்டேன். பின்னால திரும்பி பாருங்க. ஆமா ஆமா, நல்லா தெரியுதுல முதுகு சார். அது இல்ல சார், அங்க பாருங்க, எங்க பின்னாடி. பிசாசு. ஏய் டாய், ஏ உள்ளத்துல எப்படிடா பூந்த? சார் ஒரே சைடுல இருந்து விரட்டி விடுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. அடிக்கிறதுக்கு காரணமான நீ. ஏய் நண்பர்களுக்குள்ள குழப்பத்தையே கொடுங்க. ஓடு ஓடு. சார் கை கொடுங்க. இப்பதான் அடிபட்ட வலியெல்லாம் போய் நான் ரொம்ப ஃப்ரீயான மாதிரி இருக்கேன் சார். கை கொடுங்க சார். இங்க பாருங்க, திரும்பவும் நாங்க தேவனுடைய ஆலயமாக மாற்றுறதுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க. வெரி குட். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, உங்க கூட நானும் சேர்ந்துட்டேன். அப்ப ஐயா வாங்க, அம்மா வாங்க. சூப்பர். குக்கிங் டைம்ல என்னடா பண்றது? ஸ்பெஷலா பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? பெனிட்டா கட்டான கேக்குமா? அக்கா அக்கா வந்து என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? குக்கிங் டைம் என்னக்கா பண்றது? இன்னைக்கு குக்கிங் டைம் ஸ்பெஷலா பண்ணணும்க்கா. நம்ம ஆல்ரெடி நிறைய செஞ்சுட்டோம். எனக்கு 2-3 நாளா கொரியன் டிஷ் சாப்பிடணும் இருக்கு. என்ன பண்ணலாம்? கொரியன் டிஷ் இல்ல அப்போ கிம்ச்சி பண்ணிடலாமா? சாம கிம்ச்சி ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இப்போ கிம்ச்சிக்கு நம்ம வந்து மாங்காய் எடுத்துப்போம். மாங்காய், அப்புறம் வேற என்ன இருக்கு? கேரட் உள்ள போட்டுருக்கேன். வேற என்ன போட்டுருக்கேன்? ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியனை இதை வந்து நல்லா சீவி கட் பண்ணிட்டு சால்ட் ஆமா ஊற வச்சுட்டு வச்சிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து ரைஸ் பேஸ்ட், அதாவது ரைஸ் அரிசி மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றினா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அந்த பேஸ்ட் வச்சிருக்கோம். காரம் வந்து இது பண்ணாங்க. அப்போ இது என்னதுக்கா? இது ஏதோ சட்னி மாதிரி அரைச்சி வச்சிருக்கு. நான் தான் அரைச்ச வேற இடத்துல ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து என்ன ஒன்றும் இல்லை, ஆப்பிள், அதுக்கப்புறம் வெங்காயம் சின்னதாக பெருசாக பண்ணுறது. அடுத்து வந்து இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக ஏன்னா கலரே போடுறது. ஸோ வந்து அடுத்து வந்து சால்ட் எடுப்போ வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் 1 hour கூட ஊற வைக்கலாம், நல்லாவே ஊறும். அதுக்கப்புறம் இது நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு நேத்து தான் பண்ணிருக்கா. பண்ண எப்ப பண்ண? லைட்டா சன்ஸ்கிரீன் மட்டும் கையில இருக்கும். வாஷ் பண்ணிட்டேன். இப்ப வந்து பார்த்து
மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் வச்சு ஊற வச்சுட்டு சாப்பிடலாம். இல்ல அப்படின்னாலும் அப்படியே சாப்பிடலாம். சரி கிறிஸ்டா, டேஸ்டிங்க்கு யார் கூப்பிடுறது? போனதடி அலெக்சாண்டா வந்தாங்க. இப்போ நிக்கியா கூப்பிடுமா? ஓகே. நிக்கி சீக்கிரம் வா. இல்ல நான் ஊட்டி விடுறேன். கிறிஸ்டா இன்னொரு ஆளும் கூப்பிடணும். கிறிஸ்டா நீங்க டேஸ்டிங்க்கு முக்கியமான ஆளு. ஆல்வேஸ் ஹிடன் யூ நோ. மறந்தே இருப்பாரு. வைஷ்ணவ் வாங்க வைஷ்ணவ். விட்டுருப்பா. சூப்பர் ரைட். நிஜமாவே டேஸ்டியா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கு. Abaka, 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 abaka. Abaka VBS. Praise the Lord. Hello குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்க டாக்டர் ஆண்டி பேசுறேன். இந்த வெக்கேஷன் பைபிள் கிளாஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம வெயில்ல நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க வெளியில கிளம்பும் போது எப்படி கிளம்புவீங்க? நம்ம சர்ச்சுக்கு கிளம்பும் போது என்ன பண்ணுவோம்? நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இதையும் நம்ம மேக்கப் எல்லாம் பண்ணிச்சு கிளம்புவோம். அது போல நம்ம இந்த வெளியில கிளம்பும் போது, சர்ச்சுக்கு கிளம்பும் போது நம்மளை பாதுகாத்துக்காக சன்ஸ்கிரீன் லோஷனை நம்ம போட்டுக்கணும். சன்ஸ்கிரீன் லோஷனை நம்ம முகத்துல, நம்ம பாடியில எங்க ஆடைகள் படாத இடங்கள், வெளித்தோல் வெளியில தெரியற மாதிரி இருக்கிற இடங்கள்ல நம்ம சன்ஸ்கிரீன் லோஷனை அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயிலுக்கு படாம நம்மள ஒரு ஷேடட் ஏரியாவுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கணும். விளையாடுறது எல்லாமே இந்த ஷேடட் ஏரியாவில தான் செய்யணும். நம்ம சர்ச்சுக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேடட் ஏரியாவில இருந்து தான் நம்ம ப்ரே பண்ணுவோம். அப்போ ஷேடட் ஏரியாவில சர்ச்ல இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? பாதுகாப்பா இருக்கும் இல்லையா? கடவுளோட ஐக்கியமா இருக்கும் இல்லையா? அவருக்குள்ள சமாதானமா இருக்கிறத நம்ம சர்ச்ல உணர்றோம் இல்லையா? அதே போலதான் நம்ம வெயில அலையாம சர்ச்சுக்கு போகும்போதும் மரங்கள் நிறைந்த இடங்களுக்கு போகாம வெயில்ல படாதபடி நம்மள சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு பாதுகாத்து, கடவுள் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரி வெயில இருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம சமாதானமா நம்ம ஐக்கிய உணர்வோட ஒருவர் நம்ம இந்த பைபிள் கிளாஸ்ல பழகி நம்ம சமாதானத்தை, நம்மளோட சமாதானத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். நன்றி. Abaka, 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 abaka. Abaka VBS. Praise the Lord குட்டீஸ். இந்த தேவ கிருபையில நம்ம அனாயிண்டிங் பத்தி ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பார்த்தோம் அல்லவா? இன்னைக்கு அதே மாதிரி அக்காவை ஏஜென்ட் உட்கார வச்சுட்டு அக்காவுக்கு இந்த ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம எந்த இது பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம சர்ச் பத்தி 5 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஜம்ப் இன் பண்ணிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேதாகமத்தில் கூறப்பட்ட முதல் சபை எது? இதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. 1 2 3 4 and 5. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கத்தர்காய் ஆலயம் கட்ட வேண்டும் என்று முதலில் ஆசைப்பட்டவர் யார்? கட்டியவர் யார்? இதை அழித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் சொல்லிடுங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்றார். தேவாலயத்திலும் பெரியவர் அவர் யார்? ஆன்சர் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், உன்னதமானவர் எதனால் செய்யப்பட்ட ஆலயங்கள் வாசமாகிறார்? ஆன்சர் 1 2
3. Next question. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. யார் அந்த ஆலயம்? இதுக்கான ஆன்சர் 1, 3, 4, 5. அக்காக்கு நிறைய விசுவாசம் இருக்கு, நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து கேம் கூட நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டிக்கர்? ஓகே, இந்த ஸ்டிக் இருக்கா? ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஹைட் அண்ட் சீக் கேம். இந்த கேம் பேர். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் யாராவது ஒளிச்சு வச்சுக்குவாங்க. ஒரு அக்கா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க கிட்ட வரும்போது, யார்கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட வரும்போது மெல்லமா சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவர்னு. யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட வரும்போது சவுண்டா சொல்லுவாங்க. ஸோ அக்கா கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த ஏரியால எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவாங்க. அந்த கண்டுபிடிக்க வரவங்க அழகா கரெக்டா போய் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகேவா? ஆனா கிட்ட போகும்போது கர்த்தர் நல்லவன் சத்தமா சொல்லணும், தூரமா இருக்கும்போது மெல்லமா சொல்லணும். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே குட்டி, ஸ்டார்ட் பண்ணி ஓரமா கூட்டு போறேன். நிக்கி தான் வந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஓகேவா? சொல்லமா. ஓகே நிக்கி, யார்கிட்ட இருக்கு கரெக்டா கண்டுபிடிங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் இருக்கா? போறாங்களோ அதுகிட்ட இருக்கும். இப்படி நடந்தீங்கன்னா எப்ப கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சாச்சு. வெரி குட், வெரி குட், சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? நெக்ஸ்ட் கேம்ல பார்க்கலாம். பை பை. சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு. சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். பப்ளு நல்லா இருந்துச்சு. பப்ளு சரி, என்ன பயங்கரமா ஸ்நாக்ஸ் டைம்ல இந்த தடவை வந்து சூப்பரா வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த மாதிரி பயங்கர வேற ஆன்ட்டி ஒண்ணுமே தெரியாது. போட்டு கிண்டறதா சமையல் அவ்வளவுதான். வெரி குட். அப்ப மம்மி எல்லாம் கிண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். கிண்டற சமையல் இவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னா பண்ற சமையல் ஓகே ஓகே ஓகே, சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப 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 எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆண்டி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப 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 அழகா பண்ணிருக்கீங்க. God bless you. ஓகே, இவங்க செஞ்சாங்களா?
குட்டி செஞ்சு பாத்தீங்களா? மம்மி டாடி வாங்கினீங்களா? சரி, அதனால மெல்ல ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஆண்டி வந்து சொல்றேன்ல. ஆமா, சூப்பரா சமைக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். எல்லா செஃப்க்கும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, யார் ப்ரே பண்றா? க்ளோசிங் ப்ரே. வெரி குட், பண்ணலாம். துதிக்கிறோம்ப்பா, சுத்தம்தாவே தகப்பனே. அப்பா, இந்த நாள்லயும் ஆண்டவரே அப்பா, இந்த 4ஆவது நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள்லயும் கூட நாங்க சர்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று ஆண்டவரே அப்பா நாங்க கற்றுக்கொண்டோம் தகப்பனே. நாங்க ஆண்டவரே அப்பா ஒரு வாரமும் ஆண்டவரே தவற விடாம எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இன்றைய கற்றுக்கொண்ட வசனங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்க இருதயத்துல ஆழமாக பதிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாளை தினத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இன்னும் அநேக குழந்தைங்க வர நீங்க உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்னைக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா? ரூத் புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? வெரி குட் வெரி குட். அது 3 கேரக்டர் வந்து சொல்லுங்க பாப்போம். நகோமி, ஒருபால். வெரி குட் வெரி குட். எல்லாம் சூப்பரா படிச்சிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். செம செம. சோ எதுக்கு ஆண்டி இதே மாதிரி நிறைய பேரு சர்ச்ல இருப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பெத்லஹேம்ல இருந்து மோவாபுக்கு வந்தாங்க. அங்க வந்து நிறைய இழப்பு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப பெத்லஹேமுக்கு போறாங்க. இடம் விட்டு இடம் மாறுறாங்க. அப்படி மாறக்கூடாது. சபை மாறக்கூடாது. ஒரு பால் மாதிரி ஆமா பின்னிட்டு பார்த்து போக கூடாது. வந்துட்டு திரும்ப எனக்கு வேண்டாம், நான் பழைய சாமிக்கே போறேன், பழைய இடத்துக்கே போறேன்ட்டு போக கூடாது. ஓகேவா? அடுத்து ஆனா ரூத் மாதிரி என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். எந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அந்த சபையில கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். ஆவிக்குரிய சபையில நம்ம நிலைச்சிருக்கோம். ஓகேவா குட்டீஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ நாளைக்கு சூப்பரா ஆமா நம்ம அழகா மீட் பண்ணலாம். ஓகே, பாய். குட்டி உள்ள இருக்கு.